நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ரொஃபைல் பார்த்துட்டேன்ப்பா, அவங்க வொர்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன்ப்பா. ஸோ அவங்கள வந்து என்னோட பிக் டேக்காக நான் புக் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா, ஒரு சிலருக்கு வந்து இந்த பிக் டே அப்போ சில கொலாப்ஸ் வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரைட் நீங்க நெனைக்கிறீங்க அப்படின்னா, அவங்க எவ்ளோ பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட்டா இருந்தாலும் சரி, எவ்ளோ வொர்க்ஸ் பண்ணியிருந்தாலும் சரி, எவ்ளோ பிரைட்ஸ் பண்ணியிருந்தாலும் சரி, உங்களோட பிக் டேக்கு நீங்க எப்படி ரெடி ஆக போறீங்கன்றத அவங்க கிட்ட வந்துட்டு ஒரு கன்சல்டேஷனா ஒரு ட்ரையல் மேக்கப்பும் நீங்க எடுத்துக்கிறதுன்றது ஒரு சேஃபர் சைடுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நெறைய பேரால ட்ரையல் மேக்கப்க்கே வந்துட்டு அஃபோர்ட் பண்ணிக்க முடியுமா? ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னா, கொஸ்டின் மார்க் தான். ஸோ நாங்க எங்களோட கான்டென்ட்ஸ் கரவிங் ஸ்டுடியோல என்ன பண்றோம் அப்டின்னா, என்னோட கிளையன்ட்டுக்கு நான் வந்துட்டு மேக்கப் கன்சல்டேஷன் பிளஸ் ட்ரையல் மேக்கப் வந்துட்டு காம்ப்ளிமென்ட்டா நாங்க குடுத்துட்டு இருக்கோம். ஸோ அப்படிதான் நம்ம கிளையன்ட் வந்துட்டு இன்னைக்கு இந்த ட்ரையல் மேக்கப்பையும் கன்சல்டேஷன் பண்றதுக்காகவும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸ் ஒரு ஸ்கின் ப்ரெப்பிங்ல ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட்டா ஒரு செட்டிங் ஸ்ப்ரே அடிப்போம் பார்த்தீங்களா? அதுவரைக்குமும் அவங்களுக்கு வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்து, ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க கையில மிரரையும் குடுத்து, வித் லைட், வித்தவுட் லைட் எப்படி இருக்கு ரிசல்ட்ன்றதையும் அவங்களோட ஒப்பீனியன கேட்டு, கேட்டு, கேட்டு அவங்களோட ட்ரையல் மேக்கப்ப நம்ம வந்து பண்ணி குடுத்து, அவங்க ரொம்ப ஹேப்பி ஆனதுனால ஃபைனலி வந்து நம்மள புக் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஒரு ஒரு பிரைடுமே பண்ண வேண்டிய ஒரு விஷயம்.